ஓம் நம சிவாய. இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கண் திருஷ்டியை தவிடு பொடியாக்க சக்தி வாய்ந்த எலுமிச்சை பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் பசங்களுக்கு உடல்நிலை முடியாமல் போகிறது, கீழே விழுந்து அடிப்படுறது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, எனி டைமும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கிறது, கடுமையான கண் திருஷ்டியால் அவங்க ரொம்பவே அவதிப்படுவாங்க. வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட நோய் நொடி வரும், காசு வீட்டில் தங்காது, மாத்திரை மருந்துக்கே பணம்லாம் செலவாகிட்டே இருக்கும். பணம் குவிதோ இல்லையா, ஆனால் செலவு மட்டும் எப்பொழுதும் ஆகிட்டே இருக்கும். நம்ம சாப்பாடு அறையில் இருக்கக்கூடிய சாப்பாடு அப்படியே இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாது. வீடு சுத்தம் செய்யணுன்னே நமக்கு தோணாது. அங்கங்கே குப்பை அப்படி அப்படியே இருக்கும். அந்த வீட்டில் எப்போதுமே குழப்பம், சண்டை, சச்சரவு இந்த மாதிரி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண் திருஷ்டி தாங்க. அந்த கண் திருஷ்டி பட்டதுக்கான அறிகுறி தான் இது. அப்படியே இந்த பரிகாரத்தை வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. கண் திருஷ்டி இருக்கோ இல்லையோ, ஞாயிறு தோறும் இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம குடும்பத்தை கண் திருஷ்டி ஒன்றும் செய்யாது, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அமாவாசை தினத்துலேயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அதாவது சொட்டு சொட்டாக விடுங்க, ஒரேடியாக ஒட்டுறக்கூடாது. அதை அப்படியே கலந்து அதில் கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கணும். சுண்ணாம்பு, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு தண்ணி, அதில் கல் உப்பு சேர்ந்து அப்படியே பிசைஞ்சா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணியாக இல்லாமல். கல் உப்பு எல்லாம் சேர்ந்து சிவப்பு நிறமாக ஆகிடும். அது இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து 4 பாகங்களாக வெட்டணும். அடிபாகத்தை அப்படியே ஒட்டியிருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு 4 பாகமாக வெட்டிக்கோங்க. இந்த 4 பாகத்துலேயும் நடுவில் இந்த சிவப்பு நிறத்தில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல கல்லுப்பு, அதை ஃபுல்லாக அது மேலே வச்சிடணும். அதில் கிராம்பை குத்தி வைக்கணும். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த எலுமிச்சையை வச்சு வீட்டில் உள்ளவங்களை கிழக்கு பக்கமாக உட்கார சொல்லி சுற்றி போடணும். இடது பக்கமாக 3 முறை, வலது பக்கமாக 3 முறை, ஏற்ற இறக்கமாக 3 முறை. இதை சுற்றிட்டு தெரு முனையில் போய் போட்டுட்டு வந்துடணும். வீட்டில் உள்ள பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம். இல்லை நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அதனால் நம்ம செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் காணாமல் போயிடும். இதை நம்ம வாரத்தில் எப்பொழுதுமே வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராத்திரி இதை செஞ்சுடுங்க. செஞ்சிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட கண் திருஷ்டியும் ஓடிடுங்க. நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம குழந்தைகளும் நம்ம கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் பொடி பொடியாக ஆக்கிடும். இந்த வழிமுறையை பின்பற்றினீங்க அப்படின்னாக்கா கண் திருஷ்டிங்கிறதே நம்ம குடும்பத்துக்கு வராதுங்க. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணடி படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம இது. ஏன்னா நம்ம நினைக்கலாம், ஆமாம் நம்ம கடன் வாங்கி தானே செலவு பண்ணிகிட்ருக்கோம், இதில் என்ன கண் திருஷ்டி வந்துடும் நம்ம நினைப்போம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்காது. அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம ஆனால் கடன் வாங்கி தான் செஞ்சிட்ருப்போம் ஒன்றும். ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வெளி பார்வைக்கு அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவளுக்கு என்ன நல்லா சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வரும். அதுக்கு தான் நம்ம வாரம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக கண் திருஷ்டிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க, நமக்கு எந்த வித ஒரு தீங்கும் நடக்காது, தீயவை எதுவும் நம்மக்கிட்ட வராது. அதனால் நீங்கள் இந்த முறையை பின்பற்றி வாருங்க. மறந்துடாமல் எப்பொழுதும் நம்ம எப்படி சாப்பிட்றோம், குளிக்கிறோம், தூங்குறோம், இதெல்லாம் ஒரு வேலையை பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தையும் இது நம்ம செஞ்சே ஆகணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு. எப்பொழுதுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரோ ஒருத்தவங்க 2 பேருமே அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் யாராக இருந்தாலும் இதை பின்பற்றிட்டு வாருங்க. நிச்சயம் கண் திருஷ்டி இருக்காது. இது போன்ற எளிமையான பரிகாரங்களை வாழ்க்கையில் பின்பற்றி எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பெற்று வாழுங்க. கடவுளோட அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.